நிறைய என்னுடைய வெளிநோயாளி பகுதி அவுட் பேஷண்ட்டில் பேஷண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேஷண்ட் கேட்குறது என்னென்னா வருவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம அவங்க இசிஜி எக்கோ எல்லாம் எடுத்துகிட்டு கிளினிக்கெல்லாம் அவங்கள அசஸ் பண்ணிவிட்டு அப்போ சொல்லுவோம் சுகர் பிபி அதெல்லாம் அவங்க இவ்வளோ வருஷம் இருக்குது எல்லாம் கேட்டவுடனே சொல்லுவோம் உங்களுக்கு வந்து இருதய இரத்த குழாய் அடைப்பு இருக்குது, நீங்கள் ஏஞ்சியோகிராம் டெஸ்ட் எடுத்துக்கொண்டோன்னா ஃபர்தராக அந்த அடைப்பை பொறுத்து ஏஞ்சியோபிளாஸ்டி இல்லை பைபாஸ் சிகிச்சை தேவைப்படும் சொல்லுவோம். சரிம்பாங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சியோகிராம் பண்ண பிறகு ஒரு அடைப்போ 2 அடைப்போ இருக்கிறதை பொறுத்து அவர்கள் ஏஞ்சியோபிளாஸ்டி இல்லை மல்டிபிள் பிளாக் இருந்தால் பைபாஸ் சர்ஜரி. ஆனால் நிறைய மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தவறான மித் என்னென்னா, நம்ம ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணால் மாத்திரை சாப்பிட வேண்டாம், ஏஞ்சியோபிளாஸ்டி பண்ணியாச்சுன்னா மாத்திரை சாப்பிட வேண்டாம். இது ஏன் அவர்களுக்குன்னா, இந்த சந்தேகம் அவங்களுக்கு வர்றதில் பெரிய ஆச்சரியமே கிடையாது. உதாரணத்துக்கு அப்பண்டிசைட்டிஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, குடல்வால் நோய், அதை அப்பண்டிசெக்டமி பண்ணி தூர போட்டுருந்தோம், அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட வேண்டாம். அதுக்கப்புறம் கால் பிளாடர் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை கல், அதுக்கு ஆப்ரேஷன் லேப்ராஸ்கோபி கோலிசிஸ்டெக்டமி அது பண்ணி போட்டோடனே மாத்திரை சாப்பிட வேண்டாம். இதே மாதிரி அவர்கள் பைபாஸ் சிகிச்சையையும் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங்கையும் நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே தான் தவறு. நாம் இதில் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங்கில் என்ன பண்ணுறோன்னா, இருக்கிற அடைப்பையே சரி பண்ணி ஸ்டென்ட் பண்ணி அதே இரத்த குழாயை சீர்படுத்துறது ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங். பைபாஸ்னால் அந்த அடைப்பை தாண்டி வைக்கிறது. வைக்கக்கூடிய இந்த கிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நரம்புகள், அந்த இரத்த நாளங்கள் திருப்பி அடைபடாமல் இருக்கவும், ஸ்டென்ட் திருப்பி அடைபடாமல் இருக்கவும், புதுசாக திருப்பி மாரடைப்பை வராமல் தடுக்கவும் செகண்டரி ப்ரிவென்ஷன் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். அதாவது மாத்திரை மருந்துகள், இருதயத்துக்குரிய பிளட் தின்னஸ் ஆஸ்பிரின் மற்றும் வேறு பிளட் தின்னஸ் டிகாக்ரல் ப்ராசுக்ரல் அந்த மாதிரி உண்டு. அதுக்கப்புறம் இருதய நோய்க்குரிய மற்ற மாத்திரைகள், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிற மாத்திரைகள், சர்க்கரை நோயாளி மாத்திரைகள், இது எல்லாமே கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய மாத்திரைகள், ஸ்டாட்டின்ஸ், இது எல்லாத்தையும் அவர்கள் ஆயுசு முழுக்க சாப்பிட வேண்டியிருக்கும். நான் அதான் எப்போவுமே என்னோடய பேஷண்ட்ஸ்கிட்ட ரொம்ப இதாக சொல்லுவேன், எவ்வளோ நாள் டாக்டர் இந்த மாத்திரையை சாப்பிடணுமாங்க. இஃப் யுவர் லைஃப் வாண்ட் டு பி லாங் யூ டேக் இட் லைஃப் லாங் அப்படின்னு நான் பொதுவாக சொல்கிறது உண்டு. அதனால் நீங்கள் லைஃப் லாங் இந்த ட்ரீட்மெண்ட், உங்கள் ஆயுஸ் இருக்க ரொம்ப நீடிக்கப்பட வேண்டுமானால் இந்த மாத்திரையை தொடர்ச்சி சாப்பிடணும். வேணுமென்றால் உங்களுடைய மருத்துவரிடம் ஆலோசனை செய்து 3 மாதங்களோ 6 மாதங்களோ இல்லை சில பேருக்கு 1 வருடமோ ஆன பின்பு மாத்திரை 10 மாத்திரை 8 மாத்திரை இருந்தால் 2-3 மாத்திரைகளாக குறைத்து கொள்ளலாம். மொத்தமே 3 மாத்திரை சாப்பிட்ற மாதிரி. ஆனால் மாத்திரைகளை முழுவதுமாக நிறுத்தினால் மறுமாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் 20-30% அதிகம். அதனால் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பண்ணிட்டோம், பைபாஸ் பண்ணிட்டோம், மாத்திரை தேவையில்லை என்று நினைக்கக்கூடாது. மாத்திரைகளை உங்கள் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் கண்டிப்பாக சாப்பிட்டு வரணும்.